கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தின் ஒரு நாளை கிருபையை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் துதிகளும் சோத்தலும் தேவனோடு இருக்கிறோம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். பாடத்தின் தலைப்பு பார்த்தோன்னா, ஏன் கெத்செமனே வியாகுலம் என்றது ரீப்ரின்ஸ் 5550 இருக்கப்பட்டிருக்குது. நம்ம எந்த விதத்திலும் ஆண்டவருக்காக அழுகவோ வேண்டாம், வருத்தப்படவோ வேண்டாம் அப்படின்ற அந்த பாடத்தில். ஏன்னா நம்ம அவர் யாருக்காக அழுகணும் அப்படின்றான்னு பார்த்தோன்னா, நமக்காக தான் அழுகணும்னு சொல்லியிருக்கிறார். இப்போ கெத்செமனே வியாகுலம்ன்றது சொல்கிறதோட அவர் ஏன் வியாகுலப்பட்டார்ன்றதில் தான் பார்க்க போகிறோம். ஆதார வசனம் வாசிப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆவது வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்ன்றாரு. ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளதான். எல்லாத்துக்குமே ஆவி உற்சாகம் தான். மாமிசமானது பலவீனமாதுன்றது இதை யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காருன்னா, சீசர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறார். சீசர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா, எத்தனை பேர் சீசர்கள் இருந்தாங்க அவர் கூட? 11 பேர் இருந்தாங்க. 11 பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் யார் எத்தனை பேர் அவர் கூட இருந்தாங்க? 3 பேர் இருந்தாங்க. இந்த 3 பேர்த்துக்கு தான் சொல்லியிருந்துருக்கிறாங்க. இப்போ இந்த அந்த இடத்துல பஸ்கா காலத்தில் எல்லாத்தையும் அங்கே அனுசரிச்சிட்டு இருக்கிறாங்க. அனுசரித்து ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போயிட்டுருக்கிறாங்க. அப்போ அந்த போயிட்டுருக்கும் போது தான் அந்த 3 பேர்கள்ட்டையும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் மாதிரி கொடுக்குறாரு. யோவான் 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரத்தை பற்றி ஃபுல்லாக பேசுகிறார். அந்த போயிட்டுருக்கிறப்ப அந்த பேசுகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இருக்கிற இடத்துக்கு அந்த கெத்செமனே தோட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1 மைல் தூரம் இருக்குன்றார். அந்த 1 மைல் தூரத்தை அவர் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதனால கூட வந்திருக்க சீசர்களுக்கு இந்த யோவானை பற்றி அந்த எல்லா கதையும் பற்றி பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. கடைசியாக எங்கே போயிட்டு பார்த்தோன்னா, அந்த ஒலிவு மேலுக்கு போயிட்டு அந்த ஒலிவு மேலுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா, ஆலிவ் ப்ரெஸ் அப்படின்றாங்க. அந்த ஆலிவ் ப்ரெஸ் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மரத்தில் இருக்கிற கனிகளை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆயில் ஆகும். அந்த ஆயில் வரணும்னா என்ன பண்ணணும்? அந்த பழத்தை பிழியணும். பிழிஞ்சாதான் கிடைக்கே பண்ணுறாரு. அப்போ நமக்கு அந்த பிழிஞ்சிட்டோன்னா அது என்னவா யூஸ் ஆகுது? அந்த அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபுட்டாகவும் சாப்பாட்டுக்கு அந்த எண்ணெய் யூஸ் ஆகுதுன்றாரு. இன்னொன்று எதுக்குன்னா வெளிச்சத்துக்கு உண்டாகிறதுக்காக பயன்படுன்றார். இதே போல் தான் நம்மளுடைய ஆண்டவரும் அந்த கெத்செமனே இடத்துல பிழியப்படப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்கும் அப்படின்ற இடத்துல இருந்து படிங்க சிஸ்டர். இயேசு உலகத்திற்கு ஆகாரம் அளிப்பவர் மற்றும் வெளிச்சம் அளிப்பவர் என்பதை நாம் நினைவு கூறுகையில், அப்போ அந்த கெத்செமனே என்ற தோட்டத்தில் அந்த ஆலிவ் மரத்திலிருந்து நமக்கு அந்த ஆயில் எண்ணெய் கிடைக்கிறதுக்கு வேணும்னா, சாப்பாட்டுக்கு ஒளிக்கும் கிடைக்கணும்னா அந்த பழமானது என்ன ஆகுது? பிழியப்பட வேண்டும்ன்றார். அதே போல் நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிச்சமும் ஃபுட்டாகவும் ஆகணும்னா அவர் என்ன பண்ணணுன்றார்? அந்த இடத்துல அவரும் பிழியப்படக்கூடியதாக இருக்கணுன்றார். படிங்க சார். இயேசுவின் ஆத்மாவை நசுக்கி போட்டதான அவரது சோதனையான அனுபவங்களை எண்ணெய்க்காக ஒலிவ பழங்களை நசுக்கி எடுக்கும் தோட்டத்தில் அவர் பெற்றிருப்பது விசேஷித்த விதத்தில் பொருத்தமுடையதாய் காணப்படுகின்றது என்று நாம் காண்கின்றோம். கெத்செமனே என்ற தோட்டத்தில் அந்த பழம் பிழியப்பட்டதுனால அவங்களுக்கு சாப்பாட்டுக்கும் யூஸ் ஆகுது, எண்ணெய்க்கா வெளிச்சத்துக்கு அந்த எண்ணெய் யூஸ் ஆகப்படுறது. அதே போல் நம்மளுடைய ஆண்டவர் அவருடைய வாழ்க்கைன்றதுனால அந்த இடத்துல அவர் பிழியப்படுறதுனால நமக்கு அவர் என்னவாக இருக்கிறாருன்னா உணவாகவும் இருக்கிறாரு, நமக்கு என்னவாக இருக்கிறாரு? ஒரு வெளிச்சமாகவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது நம்மளோட ரசல் புதர் சொல்கிறாரு. இந்த தோட்டம் யாரோடது அப்படின்னு பார்க்கணுன்னு பார்த்தோன்னா, ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணும்போது ஒருத்தர் வராரு. அப்போ வராரு, அந்த இடத்துல வந்து பார்க்கணுன்னு ஒருத்தர் வராரு. அப்போ அந்த இடத்துல அவர் இருந்திருக்கணும். அவர் இருக்கும்போது அவரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த தோட்டத்துக்காரர் அவராக தான் இருக்கலாம். அவர் யாராக இருக்கலாம்? அந்த தோட்டத்துக்காரர் அரெஸ்ட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து பார்க்கறதுக்காக வராரு. ஆனால் அவரோட இடம் தான் அது. அவர் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல அவர் தங்கியே இருந்திருக்கிறார்.
அப்போ இயேசு கிறிஸ்துவ அந்த இடத்துல வந்து அவர் பார்க்க வந்திருக்காருன்னா அவர் யாராக இருக்கணும் தெரியுங்களா? அதான் ஓனர், அந்த ஓனர் யாராக இருக்கலான்றேன். அவரெல்லாம் அப்போஸ்தலர் கிடையாது, ஒரு சீசரும் கிடையாது. யாராக இருக்கலாம்? கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். மார்க்கு தான். மார்க் 14ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் படிங்க சார். மார்க் 14ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்துக்கொண்டு அவர் பின்னே போனார். அவர் பின்னாடியே போறார். யார் பின்னாடி போறாரு? இயேசு கிறிஸ்து பின்னாடியே போறாரு. பார்க்கிறதுக்கா போறார். அவனை பிடித்தார்கள். அவரையும் பிடிச்சிட்டாங்க. அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். இப்போ இது என்னன்னா, இப்போ அந்த இடத்துக்கு உண்டான ஒரு ஓனர்ன்ற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக யாரா இருக்கிறாருன்னா அந்த மார்க் இருக்கிறார். மார்க் நேரடியான ஒரு சீசன் கிடையாது, அப்போஸ்தலன் கிடையாது, நம்ம தெரிஞ்சாச்சு. இப்போ என்ன அப்படி சொல்றாருன்னு பார்த்தோன்னா, இப்போ அவர் எதுக்காக போறார்? அப்போ நம்மளோட சீசர்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 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 சப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னன்னா ஒரு நோட் ஆஃப் வார்னிங் அப்படின்றார். ஒரு எச்சரிக்கையான ஒரு சம்பவத்தை பற்றி அந்த பேசுகிறார். யார்கிட்ட பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சீசர்கள்ட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளது நடந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசுகிறார். சகரியா 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்க சார். சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். மேய்ப்பனை வெட்டு, ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். இப்போ அந்த மேய்ப்பனை வெட்டு ஆடுகள் சிதறி போகும்னு சொல்லும்போது அப்போ அந்த உள்ள சீசர்கள்லாம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த மேய்ப்பனை வெட்ட போகிறாங்கன்றது தெரிய போகுது. ஆனால் வெட்டிட்ட உடனே எல்லாம் எங்கே போயிடுவாங்களாம்? சீசர்கள்லாம் எல்லாம் ஓடி போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்களாம். அப்போ இது எல்லா பக்கத்தில் இருக்கிற எல்லா சீசர்களும் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்தாங்க. இதில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா மறுக்கிறார். யாராக இருப்பார்? பேதுரு என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஒரு ஆவேசமாக ஆயிடுறாரு. ஆவேசமாயிட்டு இருப்பாடு என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, கீழே படிங்க சார். தீர்க்க தரிசனத்தை அவர் குறிப்பிட்டார். எந்த தீர்க்கசை? சகரியா 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை சொல்றாரு. இதன் காரணமாக அவர்கள் அனைவரும் சோர்வடைவார்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவர் இருக்கக்கூடிய சீசர்கள்லாம் மொத்தம் சோர்வடைகிறாங்க. என்னடா நம்ம மாஸ்டருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு படிங்க சார். இடர்வார்கள். ஏன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு கொண்டுச்சு நம்ம மாஸ்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லணும். எல்லாமே இடர்வார்கள், கலங்கி போய் விடுவார்கள் இருக்குது. நம்ம மாஸ்டருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு கொண்டுச்சு இந்த மாதிரி வார்த்தை சொல்லிட்டாரு, நம்மளாம் பிரிஞ்சு போயிடும்னு சொல்கிறோன்னா கலங்கி இருந்து தெளிவாய் அவர்கள் யாருக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக பற்றி பேசிக்கிட்டே வந்திருக்கிறாரு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இன்னும் பேதுருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனசை கசப்புன்றமாக ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவுக்கு அந்த இருக்கக்கூடிய சாதாரண நிலைமை அவருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அதிகமாக ஆயிடுச்சு. யாருக்கு? பேதுருக்கு. என்னன்னா நான் கிறிஸ்துக்கு அவர் கூட தான் இருக்கிறேன், ஆனால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறார்? மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறி போகிறேன்னு சொல்லிட்டு ஒருபாடு இவரால் தாங்கி கொள்ள முடியாதுன்னா உடனே அவர் சொல்கிறாரு. படிங்க சார். கர்த்தருக்கான தனது பக்தியில் முழு நம்பிக்கை உடையவரான பேதுரு நல்ல மனுஷர் தான், நல்ல விசுவாசம் உள்ளவர் தான், ஆனால் கொஞ்சம் அவசர குணங்கள் இருக்குது. படிங்க சார். பரிசுத்த பேதுரு இதை மறுத்தார் மற்றும் இது ஒருவேளை மற்றவர்களுடைய விஷயத்தில் உண்மையாய் இருந்திட்டாலும் தன் விஷயத்தில் அப்படியாக இராது என்று. இப்போ என்ன சொல்றாரு பேதுருனா, மற்றவனால செய்யலாம், என்ன செய்யலாம்? மற்றவனால இடறி போயிடலாம், ஆண்டவரே நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்ட்டாரு. படிங்க அடுத்தது. மறுதலிப்பதற்கு பதிலாக அவரோடு கூட மரிப்பதற்கு நான் ஆயத்தமாய் உள்ளதாகவும் தெரிவித்தார். இப்போ என்ன ஆண்டவரே, மற்றவங்க எல்லாம் ஓடி போனாலும் போவாங்க, நான் உங்களை விட்டு ஓடி போக மாட்டேன், உங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன், உயிரையே கொடுக்கறதுக்கு கூட போவேன் அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்த பேதுரு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரிசுத்த பேதுரு என்ன பண்றாரா, ஒரு பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கிறேன்னு சொல்றாரு. என்ன ஆபத்தில் இருந்திருப்பார்? எல்லாரும் ஆண்டவர் தீர்க்கதரிசி சொன்னது போல எல்லாரும் விட்டுட்டு போனாலும் போவாங்க,
ஆனால் நான் உங்களை விட்டு விட்டு போக மாட்டேன், உங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன், உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய வார்த்தை இருந்தாலும் நம்முடைய ரசல்புரத்தை என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையில் இருக்கிறார் அப்படின்றார். அப்படி எந்த நிலைமையில் இருக்கிறார், அப்படி எந்த விதமான ஆபத்து அவருக்கு ஏற்படுது? சொல்லலாமே. என்ன ஒரு ஆபத்து அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி மிக்கவர் அப்படின்றார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மைதான், அவர் இருதயத்திலேருந்து வந்தது தான். பேதுரு நல்ல மனுஷர் தான், ஃபெய்த்து வச்சிருக்கிறார் தான். ஆனால் அவர் என்ன சொல்லலான்னு பார்த்தோன்னா சென்சிட்டிவ் அப்படின்றாங்க. சென்சிட்டிவ் என்னன்னா உணர்ச்சி மிக்கவர் அப்படின்றார். அந்த உணர்ச்சி விஷயமாக பேசிட்ட பிற்பாடு தான் அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. எதை தாங்கிக் கொள்ள முடியலன்னா, மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள்லாம் சிதறி போகிறோன்னு சொன்ன பிற்பாடு நம்மளுடைய மாஸ்டருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டா எல்லாரும் போயிடுவாங்க, நீங்கள் நம்பலாண்டவர. ஆனால் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு என்ன வேணா பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்டு இது பேசப்பட்டிருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சூழலே, எல்லாரும் நம்ம உணர்ச்சி, எல்லாத்துக்கும் உணர்ச்சி இருக்குது, ஆனால் உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படின்றார். அப்படி உணர்ச்சி வசப்படக்கூடியவருக்கு எப்படி இருக்குன்னா, படிங்க சார், பரிசுத்த பேதுரு அப்படின்றார். பரிசுத்த பேதுரு தனது மாம்சத்தினிடத்தில் மிக அதிகமாய் நம்பிக்கை கொண்டவர். அப்போ பரிசுத்த பேதுரு எது மேல அதிகமாக இருந்திருக்கிறாரு? மாமிசத்தில் அதிகமாக நம்பிக்கை இருந்திருக்கிறார். அப்போ நம்ம மாமிசத்து மேலே இருந்தோம்னா யாரை தரிசிக்க முடியாது? தேவனை தரிசிக்கவே முடியாது. அப்போ தேவனை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம எது டிஸ்டர்பாக பண்ணுன்னா நம்மளுடைய மனுஷன் பண்ணது தான், அதான் பண்ணிடுறாரு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சூழ்நிலைகளோ ஒரு கஷ்டங்களோ இடர்வுகளோ வரும்போது நம்ம தேவனை என்ன நம்ம பார்த்தோன்னா, அப்போ ஜபத்துடன் விழித்திருக்கவே முடியாது அப்படின்றாரு. ஏன் விழித்திருக்க முடியாதுன்னு பார்த்தோன்னா, நம்ம பூராமே பழைய மனுஷன்ற கேரக்டருக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கிறாரு. அந்த உணர்ச்சி வசம் அப்படின்னு பட்டுட்டோம்னு பார்த்தோன்னா எந்த விதத்திலும் தேவனை அடையவே முடியாது அப்படின்றார். அப்போது உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் எந்த நிலைமையில் இருப்பாங்கன்னு தெரியுங்களா? ஒரு சாதாரணமாக ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ உணர்ச்சி வசப்படுறவங்களை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. அப்போ தெரிஞ்சுக்கலான்னா அந்த உணர்ச்சி வசப்படுறவர் எப்படி இருப்பார்? ஒரு சூழ்நிலையில் சொல்லுங்களேன். இதே போல தான் பேதுரு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்றது. அப்போது ஓவர் கான்ஃபிடன்ஸில் இருக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதத்திலுமே முன்கூட்டி ஓடக்கூடியதாக இருப்பார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, மேய்ப்பனை வெட்டுங்கள் ஆடுகள் சிதறி போன்றது மாதிரி நான் எந்த விதத்திலும் சிதறி போக மாட்டேன் அப்படின்றார். படிங்க சார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் அப்படின்றாரு. இப்போ ஓவர் கான்வென்ஷன் பண்ணவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் மட்டும்தான் சொல்றாரா, இவர் பேச்சை கேட்டுட்டு இதே போல செஞ்சுக்கிட்டு இருந்தனா இதே போல மற்றவர்களும் செய்யக்கூடியவர்கள் அப்படின்றாரு. அப்போ இவர் மட்டும்தான் பேசினாரா, சீசர்களும் பேசப்பட்டதா? சீசர்களும் பேசப்பட்டதுதான் சொல்றாரு. படிங்க சார். உண்மை நான் மறுதளிக்கவே மாட்டேன், உங்களை நான் மறுதளிக்கவே மாட்டேன்டா. யார் சொல்றாரு? பேதுரு சொல்றாரு, உங்களை மறுதளிக்கவும் மாட்டேன்ட்டாரு. ஓவர் கான்ஃபிடன்ஸ் பண்ணிட்டாரு. அதிக உணர்ச்சி வசப்பட்டு பாடு என்ன பண்றாருன்னா, இவர் கூட இருக்கிற சீசர்கள் என்ன சொல்றாங்களா? படிங்க சார். சீசர்களும் அப்படியே சொன்னார்கள். அப்போ நம்ம ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவங்களுக்கு நம்ம ஒரு உதவியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு முட்டாள் யாரும் கிடையாதுன்றார். அப்போ அந்த உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களுக்கு நம்ம எந்த நிலைமையில காட்டணுமா, அவருடைய சத்திய வார்த்தையை எப்படி சொல்கிறான்னு பார்த்தோன்னா, தீர்க்க தரிசனத்துக்கு மேலே நான் தான் பீட் பண்ணிடுறேன்றார். அப்போ தீர்க்க தரிசனம் பொய்ன்ற மாதிரியும் பேதுரு சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையானது போல இருக்குது. அப்படித்தானே இருக்குது. என்ன சொன்னார் தீர்க்க தரிசனம்? மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறி போயிருன்றப்போ இவர் என்ன சொல்கிறாரு? மேய்ப்பனை வெட்டினாலும் சரி நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன், உங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், உயிரே கொடுப்பேன்னு பார்த்தேன். அப்போ தீர்க்க தரிசனம் பொய்யில் தானே இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு இருக்கணுன்றார். அப்போ எந்த விதத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படின்றார்.
அந்த உணர்ச்சி வசப்படக்கூடியது எப்படி இருக்கணும்னு பார்த்தோன்னா அது உண்மை உள்ளதாக இருக்கக்கூடியதாக இருக்கணும் பண்ணுறாரு. அப்போ உணர்ச்சி வசப்படக்கூடியவருக்கு எதில் பலன் இருக்கும், அவருடைய பலமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சத்தியத்தின் மூலமாக தான் பலம் இருக்குன்றார். அப்போ தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, அப்படி இருந்தால் தான் அவர் ஓட்டத்தை ஓடக்கூடியதாக இருக்கணும். பவுல் எந்த மாதிரி ஓட்டத்தை ஓடினார், எந்த மாதிரி ஓட்டத்தை ஓடி முடித்தார் கடைசியாக? நான் ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்படின்னா எந்த மாதிரி ஓட்டத்தை முடிச்சிருப்பார்? எதுன்னு பார்த்தீங்கன்னா பலவீனம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனமானதை தெரிஞ்சு கொண்டுட்டேன்றார். என்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் என்னன்னது அதை தெரிஞ்சுக்கிட்டதே ஒரு பலன்றார். இதே போல தான் நமக்கும் பலவிதமான பலங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம அறிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இது ஜனவரி 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்தமா கொடுத்த ஏத்துக்க முடியுங்களா? ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன்றார். என்ன பிரியப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா நான் பலவீனமாக இருக்கிறேன், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டதே நல்ல ஒரு பலன்றார். இது சரியாக ஆகுதா? சொல்ல முடியுங்களா? அது நான் பலவீனமாக இருக்கிறேன், இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கே ஒரு பலன் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமிசத்தில் நான் இருக்கக்கூடிய பலவீனமாக இருந்தேன், அந்த பலவீனத்தை எப்படின்னா சத்தியத்தின் மூலமாக நான் எப்படி ஆகிட்டேன், பலனாக நான் தெரியப்பட்டேன் அப்படின்றார். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் இதை நம்ம இத்தனை விதத்தையும் பலவீனங்கள் நிந்தைகள் தெருக்கள் துன்பங்களிலும் பார்த்தீங்கன்னா ஐ லைக் டு ஆல் த டெஸ்ட்டு, எனக்கு எல்லா விதமான டெஸ்ட்டும் கொடுங்கன்றார் தேவன்ட்ட. அப்போ எல்லா விதமான டெஸ்ட்டும் இதை கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அவரோட லைஃப்பில் ஜெயிக்க போகிறாரு தானே உண்மை. தேவன்கிட்ட கேட்குறாரு, தேவனே எனக்கு இந்த மாதிரி டெஸ்ட்டு கொடுங்க. நம்மளும் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு கொடுத்துட்டா நம்ம எதிக்கிறதுக்கு என்ன இருக்குது, உள்ள ஃபைத் இருக்குது. அப்போ கண்டிப்பாக தேவன் கொடுப்பார். அப்போ கொடுக்குற சூழ்நிலை வந்துருச்சு ஒரு படம் அந்த இடத்துல முடியல அப்படின்னா நம்ம தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு விடுதலை கொடுப்பார். அதே போல தான் நம்மளும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான டெஸ்ட்டை கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதை எப்படி கேட்குறோன்னா ஐ லைக் ஆல் த டெஸ்ட், நம்ம விரும்பணும் அந்த விரும்பக்கூடிய அந்த டெஸ்ட்டாக தான் நம்ம கேட்கணும். நம்ம டெஸ்ட்டு வந்துட்டோம்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா நம்ம எது மேலே பிரியமாக இருக்கணும்னா மாமிசத்து மேலே தான் பிரியமாக இருக்குன்றார். படிங்க சார். சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த யுகத்தினுடைய முடிவில் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய நிறைவு நாட்களில் இந்த சுவிசேஷத்தின் முடிவில் இப்போ நடக்கக்கூடிய கிறிஸ்துவினுடைய சபைக்கு கெத்செமனே அனுபவங்கள். இயேசு கிறிஸ்து வந்து அந்த வேதனைப்பட்ட கஷ்டப்பட்டெல்லாம் விட்டுடுங்க. அவர் என்னத்தை விரும்புகிறார்? கான்ஃபிடன்ஸாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணுன்றார். பேதுரு மாதிரி இருக்கக்கூடாதுன்ற. பேதுரு நல்ல மனுஷர் தான், கரெக்டாக தான் சொன்னார், கரெக்டாக தான் இருந்தார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா தீர்க்க தரிசனத்துக்கு எதிராகவே சொல்லப்படுறான்றார். அதைத்தான் விரும்புகிறார் தேவன். எதை மாதிரி இருக்கணும்னா அவர் எப்படி சொல்லப்பட்டாரோ அது போலவே இருக்கணுன்றார். படிங்க சார். இந்த சோதனைகளிலும் பரீட்சைகளிலும் நிலைநின்று ஜெயம் கொண்டவர்களாக வருபவர்கள் தான் கர்த்தரிடத்திலான விசுவாசம் மற்றும் நம்பிக்கையே பலமுள்ளதாய் காணப்படும். பலமுள்ளதா? நமக்கு எது பலமுள்ளது? நமக்கு எது பலன்றாரு? பவுல் சொன்ன மாதிரி நான் எப்படி வீக்னஸாக இருக்கிறேன்றதை தெரிஞ்சுக்கிட்டார். எதில் வீக்னஸாக இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டதே ஒரு பலன்றார். இதுதான் ஜெயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும்ன்றார். இவர்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள் மற்றும் இவர்கள் இப்படியாய் அவைகளுக்கு எதிராய் பாதுகாக்கப்பட்டு இருப்பார்கள். நமது கர்த்தர் பரிசுத்த பேதுரு ஒருத்தர், இவர் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவர். மற்ற அப்போஸ்தலர் இவங்க ஒரு கான்ஃபிடன்ஸில் இருக்கக்கூடியவங்க, சாதாரண உற்சாகமான ஊக்குவிக்கிற மாதிரி. அப்படியே சார். அவர்களுக்கு வரவிருக்கின்ற சோதனைகள் குறித்து முன்னெச்சரித்த போல எது? மேய்ப்பனை வெட்டு ஆடுகள் சிதறிக்கணும் முன்னெச்சரித்தது போலவே நமக்கும் காண்பிக்கப்பட்டது.
மிக நெருக்கடியான பரீட்சைகள் குறித்து நம்மையும் முன்னெச்சரிக்கையாக நமக்கும் இந்த மாதிரி பாடுகள் வரும் தான், நமக்கும் இந்த மாதிரி சோதனைகள் வரும் தான், நமக்கும் இந்த மாதிரி ஒரு இடர் வரதான் செய்யும். நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணுன்றாரு, உணர்ச்சி அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்றாரு. இந்த உணர்ச்சி வசப்படக்கூடியது எந்த விதத்தில் என்ன ஆயிரும், கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிரும்ன்றார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனம் சொன்னதுன்னா சொன்னதுபடி தான் நடக்கும், 100% கரெக்டாக நடக்கும். நான் தீர்க்க தரிசனத்தில் பீட் பண்ணி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஒன்றத்துக்கும் ஆகாது. எது மேலே ஆசை வச்சுருக்கேன்னா மாமிசத்துக்கு மேலே ஆசை வச்சுருக்கேன்றார். பேதுரு சொன்னது ஒன்றும் பொய்யெல்லாம் கிடையாது, அவர் உண்மையை தான் பேசியிருக்கிறாரு. எதை வச்சு சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு. நம்மளும் எந்த விதத்திலும் நம்ம சபைக்குள்ளே இருக்கும்போது ஒவ்வொரு காரியத்தை நம்ம கேட்டு அறிஞ்சு உணர்ச்சி வசப்படாதபடிக்கு இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு அவசர குணமாக இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சூழ்நிலை ஒருத்தர் வந்து இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கணும் ஒரு வீட்லையோ, நம்ம ஏன்னா உணர்ச்சி வசப்படக்கூடாது, இறந்துட்டாலும் அழுவக்கூடாது. நம்ம சபையில் நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், நம்ம அமைதியாக தான் இருந்திருப்போம். ஒரு குடும்பத்தில் நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா நம்மளை தேடி அவங்க பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ தான் வண்டியை விட்டு இறங்குவாங்க. ஒரு அத்தை முறைன்னு வச்சுங்களேன், அது அந்த அம்மா கார்லேருந்து இறங்கும் போதே பார்த்தினா அத்தைன்னு சொல்லிட்டு அங்கேருந்தே கத்திக்கிட்டே வருவாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு சித்தி முறைன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எங்கே என்ன பண்ணுவோம்னா சித்தின்னு சொல்லி திட்டு திட்டுன்னு ஓடி போய் உளுந்து பிறண்டு அழுதி கத்தி பெறல ஆரம்பிச்சிடும். நம்ம தான் சொல்லியாச்சுல்ல, யார் இறந்துட்டாலும் அழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டாமே, அப்புறம் ஏன் அழுவுறேன்னா அவங்களுக்கூட வரக்கூடிய உணர்ச்சி வசப்பட்டு வர்றது. அந்த உணர்ச்சி வசப்பட்டு வந்தோடனே நம்ம இங்களால் உட்கார முடியாது, நம்ம அமைதியாக தான் இருந்திருப்போம், எவ்வளவோ தாக்கு பிடிச்சி இருப்போம். ஆனால் இருந்தோன்னா அது அங்கேருந்து அந்த அம்மா அத்தேன்னு சொன்னோன்னு, இங்கேருந்து நம்ம சித்தின்னு சொன்னோன்னா இனிமேல் நீ எப்போம்மா வருவ, அவன் வந்தா என்ன வராட்டா என்ன, நம்ம தான் இருக்கிறோம்ல. உடனே அந்த உணர்ச்சி வசப்பட்டு அதிகமாக கத்தி புலம்பிடுறது. இந்த மதம் வேணாம் அப்படின்றது. எனக்காக நீ எந்த விதத்துலையும் நான் அழகாத, உங்களுக்காகவே நீ எல்லாம் அழுகுன்னு சொல்லிட்டார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அப்படின்றார். இப்போ மரணத்துக்கு ஏதுவான துக்கன்றது பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 பேர் இருந்தாங்க. 11 பேர் இருந்ததில் 8 பேரை கீழே விட்டுட்டார், 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போயிருக்கிறார். அப்போ 3 பேரை கூட்டிகிட்டு போயிட்ட ஒருபாடு அந்த 3 பேர்த்திட்ட மட்டும்தான் ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுகிறார். ஏன் 8 பேரை கீழே விட்டுட்டார், எதுக்காக 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறார்? மேலே இடைஞ்சலாக இருக்குமோ, இடம் பத்தாதனால வந்திருப்பாரோ? ஏன் 3 பேரை கூட்டிகிட்டு போகிறாருன்னு பார்த்தோன்னா அவரோட சிந்தைகளை கரெக்டாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ரொம்ப 3 பேரும். அந்த 3 பேரில் ஒருத்தர் இன்னும் ரொம்ப டீப்னஸாக இருக்கக்கூடியவர். அவர் யாராக இருக்கலாம்? பேதுரு தான் இருக்கிறார். அப்போ அந்த 3 பேரை மட்டும் கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எனக்காக வெளிச்சு மட்டும் இருங்க, நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரேயர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போகிறார். மார்க் 14ஆம் அதிகாரம் 37வது வசனம். மார்க் 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு அவர் என்ன பண்ணிட்டார், இப்போ ப்ரேயர் பண்ண போயிட்டார். ஃபஸ்ட்டு 3 பேரை விட்டுட்டு ப்ரேயர் பண்ண போயிட்டாரு. போயிட்டு வரார். படிங்க ஸ்டார். பேதுருவை நோக்கி சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? எனக்காக நீ என்ன பண்ணுற, நீ 1 மணி நேரம் கூட நீ முடிச்சிருக்க கூடாதா அப்படின்ற. ப்ரேயர் பண்ணி போயிட்டாரு. 2வது வாட்டி வராரு. பேதுரை பார்க்குறாரு. 3 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்காக நீ 1 மணி நேரம் நீ முழிச்சிருக்க கூடாதா அப்படின்றாரு. சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, திருப்பி எங்கே போயிட்டார், ப்ரேயர் பண்ண போயிட்டார். படிங்க ஸ்டார். மார்க் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை அவர் திரும்பி வராரு. திரும்பி வந்தோன்னு பார்த்தனா திரும்பி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிங்க ஸ்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. பயங்கர நல்ல தூக்கம், தன்னறியாம தூங்குறோம். அந்த மாதிரி தூங்குற நேரத்தில் இவர் ஏதாவது பேசினா ஏதாவது புரியுமா? ஒன்றுமே புரியாது. இப்போ நம்ம இடத்துலே பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக சவுண்டாக சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை சொருவிட்டு தூங்குறதெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி தூங்குறதெல்லாம் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல யாரும் தூங்காதீங்கன்னு சொன்னானா, ஆஹா நம்ம தூங்குறத பார்த்துட்டார் பொழுது, இனிமேல் தூங்கக்கூடாதுன்னு சொல்லி டபக்குன்னு தூங்கிடுறது.
அப்போ இவர் எதுக்காக நம்மளை 3 பேரை மட்டும் அவர் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு? இன்னைக்கு தேவன் இவ்வளோ பேரை இன்னைக்கு சமூகத்தில் உட்கார வச்சிருக்கேன்னா வெளித்திருங்கன்றாரு. படிங்க சார். தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். இவர் என்ன இவருக்கு போனார்? இவர் என்ன காரியத்துக்காக போனார்? ப்ரேயர் பண்ண வேண்டியவர் ப்ரேயர் மட்டும் தானே பண்ணணும். இவர் ஏன் போவோம் திருப்பி வந்துட்டு எனக்காக நீ 1 மணி நேரம் விழிச்சிருக்க கூடாதான்னு ஏன் சொல்லணும்? திருப்பி போயிட்டு பேதுருவை மட்டும் பார்த்துட்டு, பேதுருவே எனக்காக நீ 1 மணி நேரம் கூட விழிச்சிருக்க கூடாதா அப்படின்றாரு. இவரோட வேலை ப்ரேயர் தானே பண்ணணும். ப்ரேயர் பண்ணதை விட்டுட்டு இவர் தேவையே இல்லாமல் ஏன் இவங்கள்ட்ட 3 பேரை மட்டும் வந்து கேட்குறாரு? ஏதாவது தெரியுங்களா? போகிறாரு, ஜெபம் பண்ண போயிட்டாரு, திருப்பி வராரு, அவங்க தூங்குறத பார்க்குறாரு, எனக்காக நீங்கள் விழிச்சிருக்கக்கூடாதா அப்படின்றாரு. 2வது வாட்டி வராரு, அவங்க நல்லா நித்திரை மயக்கத்தை நல்ல தூக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த இதை பார்த்துட்டு எனக்காக நீ திருப்பி விழிச்சிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்தது என்ன சொல்ல போகிறாருன்னா, மார்க் 14:41 படிங்க சார். மார்க் 14:41 அவர் 3ஆம் தரம் வந்து நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இவ்வளோ நேரம் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஏன் எனக்காக விழித்திருக்க கூடாதா அப்படின்றாரு. இப்போ 3வது வாட்டி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் அப்படின்றாரு. அடுத்தது போதும். அப்போ போதும் அப்படின்னா ஏதோ ஒன்று முடிஞ்சிருச்சு. போதும், வேலை வந்தது அப்படின்ட்டார். என்னவா இருக்கும்? 2 வாட்டி எனக்காக முழிச்சிருங்கன்றாரு, 1 மணி நேரம் கூட எழுதிருக்க முடியாதான்றாரு. 3வது வாட்டி நேராக வராரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போதும் இனிமேல் என்ன பண்ணீங்க, பர்மனெண்ட்டா நல்லா தூங்குங்கப்பா இளைப்பாருங்கப்பான்ட்டாரு. போதும் அப்படின்ட்டார். என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள ஒரு மனவேதனை இருக்குது. ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது. சம்பவம் நடந்தனால தான் போதும் அப்படின்ட்டாரு. மார்க் 13:34 படிங்க சார். மார்க் 14:34 அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்குதுன்றாரு. நான் சாக போறேன்னு சொல்லவே இல்லை அவரு. மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்குது. நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி என்ன வேலை கொடுத்துட்டு போறாரு? இப்போ விழிச்சிருங்கன்றாரு, அவ்வளோதான். ஏன் அப்படின்னா, என் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குதுப்பா, நான் ப்ரேயர் பண்ண போகிறேன், என் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, மரணத்துக்கு உள்ள நெருக்கத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், என் மனசு உள்ள ரொம்ப துக்கம் கொண்டு இருக்குது, நீ கொஞ்ச நேரம் நீ மட்டும் விழித்திருங்கள் அப்படின்றாரு. லூக்கால என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். லூக்கா 22:40 அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கினா, யாரை நோக்கி? ஆண்டவர் அவர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. என்ன சோதனைக்கு உட்படாதபடிக்கு சொல்றாரு? என்ன ஜெபம் பண்ண சொல்றாரு? முன்னாடியே விழிச்சிருக்க சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா என்ன ஜெபம் பண்ண சொல்லுவாங்க அவர்கிட்ட? அவங்களே நல்ல தூக்க மயக்கத்தில் இருக்கிறாங்க. அவரை எழுப்பி நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அது வசனம், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்றார். என்னமோ சொல்கிறதுக்காக இருக்கிறார். ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அந்த சம்பவம் நடந்துட்டனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போதும் அப்படின்றாரு. 3 முறை 2 முறையில் நீங்கள் ஏன் தூங்குனீன்னு கேட்டாரு. 3வது வரை நீங்கள் ஃபுல்லாகவே தூங்குன்றாரு. இப்போ லூக்கால என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்க என்ன பண்ணுறீங்க, விழித்திருங்க அப்படின்றாரு. ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது, அந்த சம்பவத்துக்காக தான் நீங்கள் என் கூட இருங்க அப்படின்றாரு. படி கஷ்டம் மார்க்கணும். மார்க் 14:41 அவர் 3ஆம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் போதும் அப்படின்றாரு. இப்போ 2வது முறையை திருப்பி சொல்றாரு, போதும், வேலை வந்தது, யார்கிட்ட ஒப்பு கொடுக்க போறேன்றாங்க, அங்கிட்டு போறாரு. அப்ப ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. அந்த நடக்க போற வரைக்கும் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப மன உடைச்சலா இருக்கிறேன்,
அதனால் நீங்கள் எனக்கு என்ன ஒரு ஆறுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விழிச்சிருந்தா மட்டும் போதும் அப்படின்றாரு. படிக்கிறேன் சார். யோவானோடும் போன நடக்க போகின்ற ஏதோ ஒன்றுக்கா, ஏதோ ஒன்று நடக்க போகுது. படிக்க ஸ்டார்ட். அடுத்தது இதை குறித்து இயேசுவினால் அறியப்பட்டிருந்த ஏதோ ஒன்றிற்காக அவர்கள் அனைவரும் விழித்திருக்க. ஆனா ஏதோ ஒன்று நடக்க போகுது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஏதோ ஒன்றுக்காக குறித்து என்ன பண்ணா, இயேசுவினால் அறியப்பட்ட ஏதோ ஒன்றுக்காக. அடுத்தபடி சார், காவல் காக்க வேண்டும். அவர் எல்லாமே என்ன பண்ணணும்னா விழித்திருக்க வேண்டும். அவர் என்ன பண்ண, அடுத்தது காவல் காக்க வேண்டும் அப்படின்றார். அப்போ காவல் காக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. அவர் அந்த காவல் காக்கக்கூடிய அளவுக்கு அந்த சம்பவத்தை யாரால அந்த ஆசையை எடுக்க கொள்ளப்படுறேன்னு பார்த்தோன்னா, அந்த 3 பேரால தான் பண்ணுறார். படிக்க சார். ஆனால் இப்படியாக எதுவும் நடக்காது என்று அப்போஸ்தலர்களுக்கு தோன்றியது. இவங்களுக்கு என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவருக்கு ஒன்றும் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க பழையபடியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி கவலைப்படவே இல்லை. நிறைய பேர் இப்படி தான் தூங்கிடும். படிக்க ஸ்டார்ட். போதகர் மீது அவர்களுக்கு அனுதாபம் இருக்குது. ஆனால் போதகர் மேலே ரொம்ப அனுதாபம் அவருக்கு மேலே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் பாவமாக இருக்கிறார். யார் சொல்கிறா? 3 பேர் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப பார்க்க பாவமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கத்தில் தூங்கவும் முழிக்கவுமா இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவங்களோட எல்லா குணத்தையும் யார் தெரிஞ்சு வச்சுக்கிற? ஆண்டவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர் வேறு ஒன்றும் வேலையெல்லாம் கொடுக்கல. நீ 1 மணி நேரம் முழிச்சிருப்பான்றார். படிக்க சார். மோசமான விளைவுகள் வரப்போவதாக அவர் எதிர்பார்ப்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரை புரிஞ்சு கொள்ளவே முடியல. என்ன நடக்க போகுதுன்ற சம்பவம் கூட புரிஞ்சு கொள்ளாமல் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த தூக்கன்ற ஒரு மயக்கம் என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வார்த்தைக்கே எதுவுமே இல்லாதபடி இருக்குது. அவர் என்னவா இருக்கிறேன்னு பண்ணால், நம்ம ரொம்ப மனவேதனை பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நம்ம மனவேதனை படுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு 1% அவருக்கு 1000% இருக்கும். படிங்க அடுத்தது. அவர்கள் நேரமே தூங்கும் பழக்கம் உடையவர்களாய் காணப்பட்டார்கள். ரசல் புதர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோன்னா, அவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? அவங்க 3 பேரும் என்ன பார்த்துட்டு இருந்தாங்க? மீன் பிடிக்கிற தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரசல் புதர் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு பேசக்கூடிய என்னன்னு பார்த்தோன்னா, மீன் பிடிக்கிறவங்க போகிறோம் காலையில் 5 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் வந்துட போகிறாங்க. அவங்க போகிறதே நடுஜாமத்தில் தான் போகிறாங்க. இவர் சொல்கிறார். படிங்க சார். அவர்கள் நேரமே தூங்கும் பழக்கம் உடையவர்களாய் காணப்பட்டார்கள். அவங்க சீக்கிரமாக படுத்து தூங்கிடுவாங்களாம். யார்? அந்த மீன் பிடிக்க போகிறவங்க சீசர்களாம். அவங்க போகிறதே நடுஜாமத்தில் தான் போவாங்க. நடுஜாமத்தில் தான் மீன் பிடிக்க போவாங்க. அப்போ மீன் பிடிக்கிற நேரத்தில் தூங்கி விட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ரசல் படத்துக்கு தெரியாமல் அவ்வளோ தூரம் ஒரு ஆர்வமாக பேசுகிறார். யாருன்னா இவங்க மேலே சொல்கிறார். படிங்க சார். அன்றைய மாலையில் ஏற்பட்ட அழுத்தம் மற்றும் போதகர் கொடுத்திருந்ததான பலமான எது? யோவான் 14ஆம் அதிகாரம் 15, 16 அந்த வசனம் 3 அதிகாரத்தையும் பாடமாக எடுத்ததை கேட்டு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அங்கே ஒரு சப்ஜெக்ட் கேட்டாங்க, இங்கே ஒரு சப்ஜெக்ட் கேட்டாங்க, அந்த ஊருக்கு போனாங்க, ரொம்ப டயர்டாயிடுச்சுன்றாங்க. அந்த மாதிரி டயர்டாயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்து கூட இருக்கிறன்றதை நினைப்பு இல்லாமல் தூங்கிடுறது. பலமான பாடங்கள் கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா தூங்கிட்டாங்களாம். அவர்களிடத்தில் அரை தூக்கத்தினை ஏற்படுத்தியது. அவர்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவதற்கு பதிலாக தூங்கினார்கள். போதகருக்கு நெருக்கமாய் காணப்பட்ட 3 கூட தூங்கினார்கள். அப்ப நெருக்கமா இருக்கப்பட்டவர் அவர். இன்னைக்கு நம்மளும் கிறிஸ்துக்குள்ள ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தா அவர் தொழில் என்னவா தொழில் இருந்துகிட்டு இருக்கும்? அது உருப்படி ஆகுமா? அந்த தொழிலானது மீன் பிடிக்க போகிற நேரத்தில் தூங்கி விட்டானா என்ன ஆயிருப்போம்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இவங்க என்னன்னு பார்த்தோன்னா, மாமிசத்தின் மூலமாக தான் தூங்கிட்டேன்றார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும் போது தூங்கிட்டார். கேட்கல, அவரோட வார்த்தையை கேட்கல. ஆனால் மீன் பிடிக்க போது மட்டும் விழித்திருந்து மீன் பிடிக்க போகிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சொல்கிறார் ஒரு நாட்டி. படிய செய்யோ யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீமோன் பேதுரு மற்றவரை நோக்கி சீமோன் பேதுரு சொல்றாரு என்னன்னு பார்த்தா, இவர் மீன் பிடிக்க போறதுக்காக பேசுறாரு. படிங்க சார். மீன் பிடிக்க நான் போறேன் அப்படின்றாரு. நான் அப்போ மீன் பிடிக்க போறேன். எப்போ போறாரா? நைட்டு தான் போறாரு, மீன் பிடிக்க போறாரு. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும் போது என்ன பண்ணிட்டாரு? தூங்குறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, சப்ஜெக்ட் கேட்டது அந்த அசதியில்
டயர்னஸில் தூங்கிடுறாராம். படிங்க சார். அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட இவங்களும் ஓடியாராது. யார் ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த உணர்ச்சி வசமாக நடக்கக்கூடியவர்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களும் பின்னாடியே ஓடிடுறது. என்ன ஏதுன்னு கேட்கறது கிடையாது, தெரியாமல் பண்ணுறது. இவங்களும் என்ன பண்ணுறாங்களா, நானும் வரேன்னு சொல்லி ஓடிடு. நீங்கள் வாங்கன்னு இவர் கூப்பிடல, நான் மீன் பிடிக்க போகிறேன். உடனே இவங்களும் என்ன பண்ணுறது, நான் பின்னாடியே வரேன்றது. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. எந்த ராத்திரியில்? அன்னைக்கு நைட்டு. அப்போ நைட்டு பூரா முழிச்சிருந்து தான் வந்திருக்கிறாரு. காலையில் தான் ஆண்டவர் வராரு. நான் சொல்கிற இடத்துல வலையை போடுன்னு பிடிக்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, நான் விடிய நான் முழிச்சிருந்தேன், ஒன்றுமே கிடைக்கல. அப்போ மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும் விடிய முழிச்சிட்டு இருந்திருக்கிறார். இவங்களுடைய வேலைக்காக இவர் 1 மணி நேரம், அது விடிய முழிச்சிருக்குது. இவர் 1 மணி நேரம் எனக்காக நீ விழித்திருக்க கூடாதா அப்படின்றப்போ அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மிட் நைட்ன்றார் அவர் அவங்க இப்போ போன நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு பண்ணுறார். அப்போ அந்த மிட் நைட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, மீன் பிடிக்கிறப்ப மட்டும் அவங்க வேலைக்கு மட்டும் வெளிச்சிருக்கிறாங்க. ஆண்டவருடைய காரியத்துக்கு மட்டும் அவர் என்ன பண்ணிட்டாரு, தூங்குறாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய காரியத்துக்காக பார்த்தோன்னா ஒரு சில சூழ்நிலையில் நம்மளை இந்த சரீரத்து பலவீனமான சரீரத்தின்படி அதன்படி போயிட்டு அவருக்குரிய சத்திய வார்த்தையில் கேட்க முடியாமல் நம்ம போயிடுது, தூங்கிடுறோம். தூக்கன்ற செயல்பாட்டில் கொண்டு போயிடுது. உணர்ச்சி வசப்பட்டுறோம். ஒரு நேரம் உணர்ச்சி வசப்பட்டு நான் எல்லா விதத்துலையுமே செஞ்சிடறேன்றது. என்னான்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்தையே பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிடுறார். படிங்க சார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி. இப்போ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமா ரொம்ப மரணத்துக்கு துக்கமா இருக்குது. அவர் என்ன எதிர்பார்க்கிறார், எனக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு கேட்கிறேன்றாரு. எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருக்குது. நான் ரொம்ப இதாக இருக்கிறேன். என்ன இருவேன்னு பார்த்தீங்கன்னா நான் செத்து போயிடுவோன்ற மாதிரி இருக்கிறார். அவர் பயப்படலை. தேவனுடைய திட்ட காரியங்களை கரெக்டாக செய்கிறதுக்காக தான் வந்திருக்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, நான் உங்களை நம்பி நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். என் மனசு ரொம்ப மரணத்துக்கு எதுவாக இருக்குது. நீ எனக்காக நீ என்ன பண்ணுங்கன்னா, நீ ஒன்றும் பண்ணாது, விழித்து மட்டும் இருங்க அப்படின்றார். படிங்க சார். தமது அப்போஸ்தலர்களுக்கு புத்திமதி கூறி, அப்போஸ்தலர்களுக்கு புத்திமதி சொல்லி, அவர்கள் சிலரை தோட்டத்தினுடைய வாசலில் விட்டது முதல் யாரா அந்த 8 பேரை விட்டது முதல் போதகர் தம்மை குறித்தும் சில மணி நேரங்களில் நடக்கவிருக்கின்றதென எதிர்பார்க்கின்றன ஒரு முக்கியமான நிகழ்வு குறித்தும் விசேஷமாய் சிந்தனை செய்தவரானார். அவர் தமது அபிமான 3 சீஷர்களை விட்டு செல்லுகிறார். இந்த 3 பேர் என்ன சொல்றாரு, அபிமானவர். அந்த அபிமானவர் சொல்றாரு. அப்போ கூட அவரை தாழ்த்தி பேசவே இல்லை. இதே நம்ம ஒரு சூழ்நிலை இந்த 3 பேருக்கு பேச்சு கேட்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? உன்னை நான் எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன்? 3 வேளை உனக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து உன்னை வந்து முழிச்சிருன்னு சொன்னால் நீ தூங்கிட்டு கிடக்கிறியான்னு பாரு. இவர் பட்டம் கொடுக்குறா பாருங்க. அபிமான 3 சீஷர்களை படிங்க. அவரது ஆத்மாவின் மீது சடுதியாக வந்திட்டதான அழுத்தத்தினுடைய பாரத்தினை உணர்ந்தவராக, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, என் மீது வரவிருக்கின்றதான ஆபத்துகள் வருவதற்கு முன்னதாக நான் இப்போதே மரித்து விடுவேன் போன்றுள்ளது என்றார். இப்போ நான் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என் மீது வரக்கூடிய அந்த ஆபத்தை வரத்தை நினைக்கும் போது நான் இப்போவே நான் மறிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறார். பயப்படலை. என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய திட்டங்கள், தேவனுடைய திட்டங்களை கரெக்டாக செய்யணும் அப்படின்றாங்க. இப்போ மறிச்சு விடணும் அப்படின்றதுக்கு சாராஃபோல் அப்படின்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ்லி அப்படின்றாரு. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய மனவேதனைகள் வந்து அழுத்தங்கள் இருக்குது. அழுத்தங்கள் இருக்கும்போது ப்ரேயர் பண்ண போகிறாரு. ப்ரேயர் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சம்பவங்களையும் யோசிக்கிறார். ஒரு கால் பாதத்திலேருந்து தலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆகுது. ஒரு ப்ரெஷர் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுடைய ரத்த ஓட்டங்கள் இன்னும் அதிகரிக்குது அப்படின்றார். அதிகரிக்கும் போது அந்த ரத்தமானது எது வழியாக வரணும்னு பார்க்கும்.
அப்போ எது வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோமத்தில் ஓட்டல் வழியாக தான் வரும். அப்போ தான் தேடுது, அந்த பிளட்டு தேடும்போது இந்த ரத்த வழியாக உள்ளே நுழைஞ்சி வரும்போது தான் ஒருத்தர் கரெக்டாக எழுதுறாரு. யாராக இருக்கும்? லூக்கா படிங்க சார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டுன்றார். சாதாரணமாக வியாகுலப்படலைன்றார். நான் வியாகுலப்படுறது சாதாரணமாக கிடையாது, மிகவும் வியாகுலப்பட்டேன். அப்போது அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ரத்தம் வெளியில் வர அளவுக்கு எவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருந்திருக்குன்றார். நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி, என்ன நடக்க போகுதுன்ற அளவுக்கு அந்த சம்பவத்தை பற்றி அவ்வளோ ஒரு ப்ரெஷர் வேதனைப்படுறாரு. அப்போது ப்ரெஷரை வேதனைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒருத்தர் யாராவது ஒரு ஆறுதல் வேணும் அப்படின்றார். நம்மளும் அப்படி தானே நினைப்போம். நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருப்போம். கஷ்டத்தில் இருக்கும்போது திடீர்னு சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும் கொள்ளணும்னு நினச்சா நமக்கு ஏதோ ஒரு பிரதர் ஒரு ஆறுதலாக ஏதோ சொல்கிறாருன்னு நினச்சிருப்போம். அவர் வீட்டுக்கு போய் அவர் நமக்கு மேலே ஒரு துக்கத்தை சொன்னோன்னு, என்னடா இவரும் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறான்ற மாதிரி அவர் ஆறுதலை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் கூட மாறிடக்கூடாது. ஏன்னா அவரோட திட்டங்கள் எல்லாம் மாறி போகிறதுனால அந்த விஷயத்தில் அப்படியே மன உடைச்சு அப்படியே இருக்கிறார். படிங்க சார். அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினா அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவருடைய ரத்தம் அப்படியே பார்த்தினா அப்படியே வேர்வையோட விழுவுதுன்றது. அவ்வளோ ஒரு மன கசந்து அவ்வளோ ஒரு வேதனையோடு அந்த ஒரு பிரேயர் அப்படி இருக்குது. இதே போல் பார்த்தீங்கன்னா போர் வீரர்கள் கூட பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்க போருக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லா விதமானதும் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட திட்டம் என்ன நினச்சிருப்பாங்க, நம்மளும் ஒரு நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம், மறிக்க தான் போகிறோம் அப்படின்றாரு. அப்போ போர் வீரர்கள் இவ்வளோ தூரம் போருக்கு போகும்போது நம்ம ஒரு நாள் மறிக்க போகிறோம் இருந்தாலும் அவரோட போர் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம போர் செய்ய வேண்டும் அப்படின்றார். படிங்க சார். போதகருடைய துயரத்துக்கு உண்டான காரணங்கள் என்று போட்டு சொல்றாரு. படிங்க. போதகர் தம்முடைய மரணத்தை குறித்து முன்னறிந்தவராக இருக்க மற்றும் இதை குறித்து தம்முடைய சீசர்களிடம் அவர் கூறியிருக்க மற்றும் தாம் மரணத்திலிருந்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார் என்று அவர் வந்தாரு, பிறந்தாரு, வாழ்ந்தாரு, மறிக்க போறதும் தெரியும். மறிச்சுட்டு என்ன பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள் திரும்பி வரப்போறான்னு தான் தெரிய போகுதுன்றாரு. அவர்களுக்கு நிச்சயம் அளித்திருக்க தெரியும். அவர் தம்முடைய மரணத்தை எதிர்பார்த்தது, அவருடைய மரணத்தை எதிர்னா பார்க்கறாரு, ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எந்த விதமான எப்படி விதமான மரணம் வரப்போகுது அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் எல்லாம் தெரியும், நான் மறிக்க போகிறேன்னு தெரியும், மீண்டும் நான் உயிர் தெளிய போகிறேன்றாரு. ஆனால் அதில் ஏதோ ஒன்று ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்கிறார். படிங்க சார். கொண்டிருந்த மாதுயரத்தை நாம் எவ்வாறு விளக்குவது, அவரது பின்னணியார்களில் சிலருக்கு இல்லாத அளவுக்கும் பொதுவான ஜனங்களுக்கு இல்லாத அளவுக்கும் மரணம் குறித்த எண்ணமானது மீட்பருக்கு ஏன் இத்தனை பயத்தை கொடுத்தது, இத்தனை ஏன் ஒரு பயத்தை கொடுக்குது அப்படின்றார். ஏன் இத்தனை அளவுக்கு இந்த பயத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்க்குறாருன்னா அவருடைய வேர்வை துளி வருது அளவுக்கு இருக்குது. அவருடைய பிரேயர் அந்த நிலைமைக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா தேவன் ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். அந்த பொறுப்பை கரெக்டாக செய்யணுன்றதுக்காக அவர் மன உடைஞ்சு மன அற்றத்தோடு இருக்கும்போது இவங்க 3 பேரும் இருக்கும்போது நமக்கு ஒரு ஆறுதலாக இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்களும் ஆறுதலாக இல்லாதபடிக்கு இருக்கிறாரு. இவர் வராரு, திருப்பி வராரு, பார்க்குறாரு, பேசுகிறாரு, திருப்பி போயிடுறாரு. பார்க்கும்போதும் பேசும்போதும் அவங்க பாட்டு அந்த இடத்துல அப்படியே அமைதியாகிடுறாங்க. கீழே உள்ளதை படிங்க சார். சிலுவையில் அறையப்படுதலுக்கு நிகரான இதற்கும் மேலான அனுபவங்களில் உள்ள மரணங்களுக்குள்ளாக பல 100 இரத்த சாட்சிகள் கடந்து போயிருக்கின்றன. அன்னைக்கு நடந்துச்சு பார்த்தீங்களா? என்னன்னா போப்பு காலத்துலலாம் எவ்வளோ பேர் உயிரை விட்டாங்க. நீ போப்பை ஏற்றுக்கிறியா, உன்னை உயிரை விட்டுறேன், இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உன்னை கொன்று அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணாங்க, உன் வார்த்தை கேட்டுட்டு நான் உயிராக வாழ்கிறதோட நான் இயேசு கிறிஸ்துக்காக நான் மறிச்சே போயிடுறேன்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. படிங்க சார். மிகுந்த தைரியத்தையும் மனோதிடத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர். ஆனால் இரட்சகருடைய இத்தகைய மனநிலையையும் மற்றும் அந்த வேலை அல்லது பாத்திரம் தம்மை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று மிகவும் ஏக்கமாய் அவர் ஜெபம் பண்ணினதையும் அன்னைக்கு சிலுவையில் அடியப்பட்டது போல கட்டி போட்டு நெருப்பால எரிக்கப்பட்டதெல்லாம் இருந்தாங்க. இதெல்லாம் அவங்களாம் ஒரு தியாகம் பண்ணிருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் இவ்வளோ தூரம் தியாகம் பண்ணனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு பேசக்கூடியதாக இருக்கிறோம். அப்போ தேவன் சொல்றாரு, இந்த பாத்திரம்
தம்மை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏகமாக ஜெபம் பண்ணினான்றார். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, தேவனுடைய திட்டங்கள் இருக்குது. நான் இது வரைக்கும் நான் கரெக்டாக செஞ்சுட்டேன். அப்பாட்ட ப்ரேயர் பண்ணுறாரு, நான் இவ்வளோ வரைக்கும் நான் கரெக்டாக நான் செஞ்சுட்டேன். இனிமேல் இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நான் கொஞ்சம் கூட ஒரு பிசு கூட என்ன ஆகிடக்கூடாது, மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன விஷயத்த சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஹியூமன் அப்படின்றார். சாதாரணமாக இருக்கக்கூடிய ஹியூமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளையும் கிறிஸ்துவையும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றார். அப்போ நம்மளுடைய ஹியூமன் எப்படி அவர் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறந்தோம் எந்த விதத்தில் பிறந்தோம்னா பாவத்தில் தான் பிறந்தோம், வளர்ந்தோம் பாவத்தில் தான் வளர்கிறோம், கடைபிடிக்கிறதும் பாவம்தான், மற்றவர்கள் செய்யக்கூடியதும் பாவம்தான், இறந்துட்டாலும் பாவமாக தான் இருக்கிறது. அப்போ பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஹியூமன் பாருல பரிசுத்த ஆவி தான் இருக்கிறார். அவர் பிறந்ததே பரிசுத்த ஆவி தான், அவர் வளர்ந்ததும் பரிசுத்தம் தான், அவர் கடைபிடிக்கிறதும் பரிசுத்தம் தான், தியாகம் செய்கிறதும் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் பரிசுத்தமான இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பிறப்பு பார்த்தீங்கன்னா தான் ஒரு வியாகுலன்றார். அவருடைய இறப்பானது அவ்வளோ ஒரு வியாகுலமாக இருக்கக்கூடியது அப்படின்றாங்க. அப்போது இப்போ இயேசு கிறிஸ்துவின் தாய் தப்புனை வளர்த்ததே இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றார். அவர் தான் வளர்த்துருக்கிறார் அவங்களே. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். யாருடைய ரத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதாவினுடைய பரிசுத்தமான ரத்தம். நம்மளுடைய ரத்தம் எப்படியாப்பட்டதுக்குன்னா அப்பையிலேருந்த பாவத்தில் தான் வந்திருக்குது. அதனால தான் எல்லா விதத்திலையும் பாவத்தையும் சொல்லப்பட்டிருக்கின்றார். படிங்க சார். இந்த கேள்வியையும் இதற்கான சரியான பதிலையும் புரிந்து கொள்வதற்கு மீதமான மனுக்குலமிலிருந்து போதகர் எவ்வளவு வித்தியாசமானவர், வேறுபட்டவர் என்பதை நாம் நினைவில் கொண்டிட வேண்டும். உலகம் அனைத்தின் மீது ஒரு மரண தண்டனை தீர்ப்பு காணப்படுகின்றது. நாம் எப்போது மறிக்க போகின்றோம் என்பதுதான் கேள்வி. அப்ப நம்ம எப்ப என்ன பண்ண போறோம்? நமக்கு ஒரு மரண தண்டனை உண்டு, தீர்ப்பு உண்டு. நம்ம எப்படியாவது என்ன பண்ண போறோம்? ஒரு நாள் மறிக்க தான் போறோம். மரிக்கும் நிகழ்வானது சில மணி நேரங்களுக்கு அதிகபட்சமாய் நீடிக்கக்கூடியவை என்பதை நாம் அனைவருமே அறிவோம். மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான எந்த நம்பிக்கையும் நமக்கு இல்லை என்பது மாத்திரமல்லாமல் நாம் ஏற்கனவே 10ல் 9 மரித்த நிலையில் உள்ளவர்கள். இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம என்ன நினைப்போம் பார்த்தோன்னா, எப்படி சாகணும் நம்ம நினைப்போம். நல்லா சாப்பிட்டு விட்டு படுத்தோன்னா அப்படியே படுத்த மதியமே செத்துடணுங்க, அப்படி தான் நம்ம நினைக்கிறது. இவர் கிறிஸ்து அந்த மாதிரி நினைக்கலையே. என்ன சொல்கிறான்னு பார்த்தோன்னா, 10ல் 9 பாகம் நம்ம செத்துட்டோம். இப்போ நம்ம இருக்கிற நிலமே 9 பாகம் செத்தாச்சு, இன்னும் 1 பாகம் தான் இருக்குது. அந்த 1 பாகத்தில் தான் விழிச்சிருக்க சொல்கிறார். இப்போ எல்லா விதத்திலையும் நம்ம காரியத்தை அவருக்கு விரோதமாக எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறோம். அதனால தான் சொல்கிறாரு 10ல் 9 பாகம் நம்ம மறிச்சாச்சுன்றாரு. படிங்க சார். நம்முடைய உணர்வுகளானது ஏறக்குறைய மரத்து போனதாகவே காணப்படுகிறது. மரத்து போயிடுச்சு, எல்லா விதத்திலும் மரத்து போயிடுச்சு. மரணம் குறித்த விஷயத்தில் நாம் ஏறக்குறைய அலட்சியமானவர்களாகவும் கவனமற்றவர்களாகவும் மற்றும் இதற்கேற்ப கடுமையானவர்களாகவும் காணப்படுகிறோம். நம்ம எல்லா விதத்திலுமே எப்படி இருக்கணும்னா அலட்சியமாக இருக்கணுன்றார். அப்போ எல்லா விதத்திலும் இருக்கோம். அப்போ நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டெட் பாடி கண்டிஷன் தான் இருக்கிறோம். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி இருக்கிறாரு. அடுத்த படிங்க சார். மரணத்தை குறித்து கவலை கொள்ளாமல் பயமற்ற நிலையில் போர் வீரர்கள் யுத்தத்திற்கு பாய்ந்து செல்வதுண்டு மற்றும் இதை போன்று பாய்ந்திடும் குதிரைகளும் உண்டு. தாங்கள் என்ன செய்கின்றார்கள் என்று முழுக்க புரிந்து கொண்டுள்ள நிலைமையிலும் மரணத்தை கண்டு மிகவும் பயப்படுகிற நிலைமையிலும், ஆனால் கடமை மற்றும் அன்பினுடைய கட்டளையின் காரணமான கீழ்ப்படுதல் நிமித்தமாக முன்னோறுகிறவர்கள் தான் மாபெரும் தைரியமுடையவர்களாக இருக்கின்றனர். இயேசு இப்படியானதொரு போர் வீரன் தான். மற்றவர்கள் மரணம் என்பது என்னவென்று புரிந்து கொண்டிராததை அவர் புரிந்து கொண்டிருந்தார். ஜீவனுடைய முக்கியத்துவம் மற்றும் மதிப்பு குறித்து மற்றவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாததை இயேசு உணர்ந்து கொண்டவராய் காணப்பட்டார். அப்ப தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா விதத்தையும் உணர்ந்து கொண்டே வந்துகிட்டே இருக்கிறார். ஏதோ ஒரு சம்பவத்தை கண்டு உணர்ந்து கொண்டே வந்துகிட்டே இருக்கிறார். எதமோ ஒன்று நடந்திருக்குது, எதைத்தான் சொல்கிறாருன்னு சொல்லாமல் இருக்கிறார். அதுக்கு தான் நம்மளை 3 பேர்த்த வச்சுருக்கிறார். இன்றைக்கி அந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் ரொம்ப ஸ்பெஷாலிட்டியாக வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி நம்மளே அதே போல் தான் வச்சுருக்கிறாரு.
படிங்க சார். கர்த்தருக்கு கொடுத்திருக்கும் இப்பணியில் இப்போ நம்ம கொடுத்துருக்க கூட ஒரு பணியில் அவர் உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். உண்மையுள்ளவரால் காணப்பட்டார் பண்றாரு. இதுதான் ரொம்ப முக்கியமா பண்றாரு. இப்போ இவ்வளோ தூரம் செஞ்ச காரியத்தை விட தேவன் சொல்றாரு உண்மையுள்ளவரால் காணப்பட்டால். இயேசு கிறிஸ்து சொல்றாரு. படிங்க சார். அவர் தெய்வீக வல்லமையினால் மரணத்தில் இருந்து முன்னாடி இருந்த நிலைமை, அன்னைக்கு கொடுத்த வாக்கு வேற, அன்னைக்கு இருந்த முன்னாடி இருந்த மேலான தளத்து ஜீவ தளத்திற்கும் மேல தளத்திற்கும் அன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு? நீ மறிக்க போற, நீ கண்டிப்பா என்ன போற உயிர் தெளிஞ்ச போறன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ என்ன சொல்றாரு? அடுத்தது படிங்க சார். அன்னைக்கு கண்டிஷன் சொல்லிட்டாரு. நீ உயிர் தெளிவ போறன்றது கன்ஃபார்ம்ன்றது சொல்லப்பட்டுட்டாரு. இப்போ அடுத்தது என்ன சொல்ல போறேன்னா ஒரு கண்டிஷன் போறாரு. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா படிங்க சார். பிதாவினுடைய உண்மையை குறித்தும் பிதாவின் வல்லமையை குறித்தும் இயேசு ஐயம் கொள்ளவில்லை. அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி எதுவுமே நான் ஐயம் கொள்ளவில்லை. ஆனால் பிதாவின் வாக்குத்தத்தம் ஒன்று இருக்குது. இப்போ பிதாவோட ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. நிபந்தனை இருக்குது. அப்போ அந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் இருந்தது. அப்படின்னா என்ன நிபந்தனை கொடுத்திருப்பார்? ஏதோ ஒரு நிபந்தனை கொடுத்திருப்பார். என்ன நிபந்தனை? அன்னைக்கு நீ செஞ்ச வரைக்கும் நீ கன்ஃபார்மாக இறந்துட்டுனா உயிர் கொடுக்கப்பட்டுரும். இப்போ என்ன சொல்றாருன்னா இதை செஞ்சாதான் உனக்கு உயிர் கொடுக்கப்படும்ன்றார். எதை கொடுக்க போற அப்படின்றாரு. அப்படிங்க அடுத்தது. நமது கர்த்தர் உண்மை உள்ளவராக காணப்பட்டால் மாத்திரமே தான். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் தடுமாறி இருக்கக்கூடாது. இவ்வளோ வரைக்கும் கரெக்டாக பண்ணிட்டு வந்திருக்கிறார், நீ உயிர் தெளிய போறன்றது. ஆனால் ஒரு ரூல்ஸ் போடுறாரு, ஒரு கண்டிஷன் சொல்றாரு. இந்த காரியத்தை நீ செஞ்சாதான் உனக்கு உயிர் தெளிதல்ன்றார். படிங்க சார். அவர் உயிர் நிலையான ஜீவனுக்கான உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஏதேனும் அளவில் பெரிய அளவிலோ அல்லது சிறிய அளவிலோ அவர் பாவத்தில் ஈடுபடுவாரானால், இது ஒரு கருத்துக்காக சொல்றாரு. ஒரு சின்ன விஷயத்திலோ படிங்க சார். அவருக்கு பாவத்திற்கான தண்டனையானது சாகவே சாவாய் என்பதாகவே இருந்திருக்கும். இப்போ என்ன நிலைமையை கொண்டு போறாரு? இப்போ வரைக்கும் படித்த வரைக்கும் பார்த்தோன்னா என்ன நிலைமையை கொண்டு போறாருன்னா, பிதா சொல்லிருக்க ஒரு ரூல்ஸ் ஏதோ ஒன்று சொல்லிருக்கிறார். நீ உயிர் தெளிய போறன்னு தான் சொல்லி முடிச்சாச்சு அன்னைக்கு சொல்லியாச்சு. இப்போ கன்ஃபார்மாக என்ன சொல்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த காரியத்தை நீ செஞ்சாதான் உனக்கு ஒரு உயிர் தெளிதன்றார். என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தது பார்த்தா யார்கிட்ட போய் மாட்ட போகிறார்? இப்போ எல்லாத்துட்டும் வர போகிறாங்க. யார் அடையாளம் காட்ட போகிறாரு? யூதாஸ் அடையாளம் காட்ட போகிறார். அப்போ யூதாஸ் எப்படி அடையாளம் காட்ட போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எதனால் காமிக்க போகிறாரு? முத்தத்தினால் காமிக்க போகிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, இப்போ யூதாஸ் போல் நம்ம இருக்கிறோம், நம்மளை ஒருத்தர் காட்டி கொடுக்க போகிறார் அப்படின்ட்டோன்னா அந்த இடத்துல வரார் யூதாஸ், நம்மளை இவர் தான் காட்டி கொடுக்க போகிறாருன்னா நம்ம நிலைமை என்ன அவரை காமிப்போம், ரியாக்ஷன் எப்படி காமிப்போம்? என்னன்னு பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்து நிற்கும் போது யூதாஸ் வரும்போது அவர் முத்தத்தினால் காட்டி கொடுக்கும்போது ஒரு சில விஷயத்தில் அந்த இடத்துல கோவப்பட்டு பட்டான்னு அடிச்சிட்டாருன்னா தேவனுடைய திட்டம் என்ன ஆயிரும்? மாறி போயிடும். அந்த மாதிரி விஷயத்தில் நான் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நான் தப்பு பண்ணிடுவோனா மனவேதனை உள்ளே இருக்குது. இதே போல் இன்னும் நடக்க வேண்டிய ஒவ்வொரு திட்டமும் இவர்கிட்ட பாட்டு இருப்பார். அந்த இடத்துல அடிப்படும் போது நான் கோவப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையில் பேசிடுவோனோ தேவனுடைய திட்டம் மாறிடும். என்னை சிலுவையில் தூக்கிட்டு போகும்போது வழி தாங்க முடியாமல் ஏதாவது நான் பேசிடுவோனோ தேவனுடைய திட்டம் மாறி எங்கள் அப்பாவோட சொன்ன வார்த்தையை நான் மாறிடுவோன்ற மாதிரி. சிலுவையில் அடித்து தொங்கும் போது என்னை கீழே நிற்கும் போது ஜனங்கள் என்னை அவதூறாக பேசக்கூடியவராக இருப்பாங்க. அப்போ நான் அவங்கள பார்க்காம அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தேவனுடைய திட்டத்தின் நேரம் வர வரைக்கும் நான் கரெக்டாக இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு பாவத்தை நான் செஞ்சிட்டேன் அப்படின்ட்டான்னா எனக்கு உயிர் தழுதல் என்ன கண்டிப்பாக என்ன ஆகும்? கிடைக்காது. ஏன்னா இவர் தான் நமக்கு நல்ல ஒரு அட்வொகேட்டு, நமக்கு அட்வொகேட் அவர். இன்னைக்கு நம்ம உயிர் தழுதுக்கு காரணமே இவர் தான்.
ஆனால் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இவ்வளோ தூரம் இருக்கும், எனக்கு ஒரு ஆளே இல்லையே அப்படின்றார். படிங்க சார். கேள்விகள் அவருக்குள் குவிந்தன. 3.5 வருடங்களாக அவரது ஜீவியமானது தேவனுக்கும் தெய்வீக சித்தத்தை செய்வதற்குமென்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்குது. தெய்வீக சித்தத்தினை என்ன பண்றதுன்னா அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அவர் தெய்வீக சித்தத்தினை பரலோக பிதாவுக்கு பிரியமான விதத்தில் அப்படின்னு இருக்குது. முழுமையாக செய்துள்ளாரா? முழுசா செஞ்சிருக்கிறாரா? அடுத்தது படிங்க சார். என்பதுதான் கேள்வியா இருந்தது. இதுதான் இப்போ முழுசா செய்யணும். இப்போ இவ்வளோ வரைக்கும் பாதி செஞ்சுட்டாரு. இப்போ இன்னும் மீதி எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக இல்லை, முழுசாக செய்யணும். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை அவருக்கு 1000% இருக்குன்னா, 1000 மடங்கு இருக்குன்னா எவ்வளோ ப்ரெஷரை தாங்கிக்கிட்டே இருப்பார். நமக்கு ஒரு சும்மா ஒரு சின்ன பிரச்சனை தாங்க முடியாமல் போயிடும். அப்போ உண்மையில் ஒரு லாசரஸ் இறந்துட்டாரு, உயிர் தெரிஞ்சிருப்பாரு, அதுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக அழுதுட்டு போயிடுறாரு. நம்ம பார்வைக்கு அவர் அழுதுட்டு மட்டும் போயிட்டான்னா அப்புறம் 1000 மடங்கு அவர் ப்ரெஷரை தாங்குறார். எப்படி தாங்குறாருன்னு பார்த்தோன்னா, தேவனுடைய திட்டங்களை ஒவ்வொன்றையும் கொடுத்துட்டோன்னா, இந்த விஷயத்தை நீ கரெக்டாக நீ செஞ்சாதான்ப்பா அவனுக்கு உயிர் தெளிதல்ட்டார். அப்போ இத்தனை விதத்தையும் காரியங்களை செய்யணும். அந்த காரியங்களை செய்யக்கூடிய என்னன்னா ஒன்று தடுமாறிடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் எல்லா விதமான குலாப்ஷனை மாறிடுன்ட்டார். மீண்டும் யாரும் வர முடியாது. இந்த காரியத்தை அடுத்த செய்யறதுக்கு வேறு யாரும் கிடையாது. அவர் நம்மளை பார்க்குறார். ஏன்னா இவங்களுக்கு திருப்பி அடுத்தது ஒரு வாழ்வு கொடுக்கக்கூடியவங்க யாரால முடியும்னா இந்த அட்வொகேட்டால தான் முடியும் அப்படின்றாரு. படிங்க சார். இதனோடு கூட இனி அடுத்து சில மணி நேரங்களில் வருகின்றதான அனுபவங்கள் வாயிலாக தம்மால் சரியான தைரியத்துடனும் சரியான விசுவாசத்துடனும் சரியான கீழ்ப்படிதலுடனும் கடந்து போக முடியுமா? கடந்து போவாரா? இப்போ என்னன்னா விசுவாசத்தோடும் சரியான கீழ்ப்படிதலும் கடந்து போக முடியுமா? அவர் கடந்து போவாரா? கேள்வி உண்டு தானே. செய்வாரா? டவுட் இருக்கும்ல. அதே போல் படிக்கிறா. அல்லது தவறி போயிடுவாரா? நான் ஏதாவது தவறி வீறி போயிடுவனோ? அதுதான் சொல்கிறாரு, இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் நான் இது வரைக்கும் கரெக்டாக செஞ்சிட்டேன்ப்பா, இது மாதிரி அடுத்தது ஏதாவது ஆயிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி உங்களுடைய திட்டங்களை நான் என்ன கரெக்டாக நான் செய்யணும்னு சொல்லி மன உளைச்சல் போட்டு அழுத்துது. படிங்க சார். அதுக்குள்ளாரையும் எங்கள் அப்பாவுடைய திட்டத்தை நான் நிறைவேறத்துக்குள்ளாரையும் நான் செத்து போயிடணும்னு யோசிக்கிறார். அவர் பயப்படல, யோசிக்கிறார். நான் இறந்துடுவனோ, அவருடைய எங்கள் அப்பாவோட திட்டத்தை இறந்துடணும், அவரோட காரணங்கள் எல்லாமே மாறி போயிடுமோ, இந்த ஜனங்களை என்னைக்கு நான் மீட்கிறது, நான் இல்லைன்னா வேறு யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவருக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விதமான கேள்வி குவிந்துக்கிட்டே இருக்குதுன்றார். இந்த சூழ்நிலை இருக்கும்போது தான் அவர் மன உளைச்சலாக இருக்கும்போது ப்ரேயர் பண்ணுறாரு. அந்த ப்ரேயர் பண்ணும்போது தான் அவர் 3 பேர்த்திட்ட சொல்லிட்டு போகிறாரு, இப்போ இவ்வளோ எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆதாங்கம் இருக்குது, இதை நான் ஒன்று சொல்ல முடியாது, உன்னால் தாங்க முடியாது. ரசல் பிரதர் சொல்கிறாரு, இப்போ இவ்வளோ தூரத்தை நீங்கள் யோசிக்காதீங்க, ரொம்ப எஸ்டீமாக கொண்டு போய் யோசிக்காது. இயேசு கிறிஸ்து எவ்வளோ பாடுபட்டிருப்பார், என்ன மாதிரிலாம் பாடுபட்டிருப்பார்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க, உங்களால் பண்ண முடியாது, அதெல்லாம் யோசிக்கிறதுக்கே முடியாது, அவரோட எஸ்டீமே வேறு, நீங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு விட்டுடுங்க அப்படின்றார். அதெல்லாம் அவங்களோட ப்ரெஷரை எப்படி காமிக்கிறாருன்னு பார்த்தோன்னா, அவர் ப்ரேயர் பண்ணுறாரு, திருப்பி வராரு, ஒரு ஆறுதல் கிடைக்குமான்னு வராரு. படிங்க சார். ஆனால் ஒருவேளை போதகர் தவறி போய் விடுவாரானால் அவருக்கு குறைவுகளை சரி செய்திடுவதற்கு அவருக்கு எவரும் இல்லை, யாருமே இல்லை. இப்போ இவர் தவறி போயிட்டாருன்னா திருப்பி அந்த குறையை செய்யறதுக்கு வேற யாருமே இல்லை. ஏன்னா இவர் தான் சொல்லிட்டு வந்துட்டார், நான் புறம் பாப்புன்னு சொல்லிட்டு வந்துட்டார். படிங்க சார். அவர் தவறிடுவது என்பது நித்தியமான மரணத்தை குறிப்பதாகிவிடும். இதுமாக விசேஷித்த உண்மைக்கென தேவனால் வாக்களிக்கப்பட்டிருந்த அந்த விசேஷித்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? வாக்களிக்கப்பட்டிருக்கிறார். வாக்களிக்கப்பட்டானா எப்படின்னா, ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் அனைத்தையும் இழந்துவிடும் குறிப்பதாகி விடுன்றார். நான் பண்ணக்கூடிய ஜபத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு மனக்கசப்பு. அப்போ படுறாரு. படிங்க சார். லூக்கா 22:42. பிதாவே அப்படின்றாரு. பிதாவேன்னு கூப்பிட்ற எங்கள் அப்பாவை கூப்பிட்றாரு திருப்பி. ஏன்னா வேற யாரும் இல்லை, இப்போ பதில் கொடுக்க முடியல. படிங்க சார்.
உமக்கு சித்தமானால் ஆ. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆ. ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்போ ரொம்ப மன கசந்து அப்படியே ஜெபம் பண்றாரு அவங்க அப்பாட்ட. எல்லாரும் போயிட்டா, எல்லாம் தூங்கிட்டாங்க. அவங்க அப்பாவை பார்க்குறாரு, அவங்க அப்பாட்ட வந்து ஒரு பதில் கிடைக்கவே இல்லை. அப்போ ப்ரேயர் பண்ணுறாரு, நான் இவ்வளோ தூரம் கரெக்டாக செஞ்சிட்டு இருக்கிறேன், இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எப்படி பண்ண போகிறேன்னு, சரி முடிக்க போகிறேன்னு தெரிலன்னு சொல்லி மன கசந்து அழுகிறாரு. அந்த இடத்துல மன கசந்து அப்படியே தன்னை உணர்றாரு அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஜனங்களை நினச்சி, எங்கள் அப்பாவோட திட்டங்களையும் நினச்சி அப்படியே யோசிக்கிறார். யோசித்து தான் திருப்பி வரார். அவ்வளோ வேதனை, நமக்கு இன்னும் யாரும் ஒரு பதிலே கொடுக்க முடியலையே அப்படின்றார். படிங்க சார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என் ஆத்மா மரணத்துக்கு துக்கம் கொண்டிருக்கு. ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டே இருக்குது, நெருக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப என்னை போட்டு நெருக்கிக்கிட்டே வருது பிரச்சனைகள் வரும்போது. படிங்க சார். நீங்கள் இங்கே தங்கி என்று சொல்லி விழித்திருங்கன்னு சொல்லிட்டார். நம்மள்ட்ட நீ சொல்லிட்டார், விழித்திருங்கன்னு சொல்லிட்டார். அப்போ இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், யாருமே வரல. இந்த 3 பேரும் தூங்குறாங்க. எங்கள் அப்பாவை விட்டுட்டாரு. உன்னை யார்கிட்ட கேட்பேன், இவ்வளோ தூரம் உங்களை நம்பி இருந்தேனே அப்படின்றாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, தூங்கிட்டீங்களே அப்படின்றாரு. படிங்க சார். 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். மாம்சம் பலவீனதுன்னு தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ நான் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களை ரொம்ப நம்பி இருந்தேன், உங்களை தான் நம்பி நான் இங்கே வந்தேன். நான் ப்ரேயர் பண்ணுறது, தேவனுடைய திட்டத்தை காரியத்தை செய்கிறதுக்காக தான் உங்களை நம்பி தான் நான் வந்தேன். ஆனால் நீங்கள் யாருமே ஆறுதல் கொடுக்கவே இல்லையே. நான் ரொம்ப மன கசந்து இருந்தேன். அவ்வளோ சோதனைக்கு நான் இருந்தேன், நான் அவ்வளோ வேதனைப்பட்டு இருந்தேன். உங்களை நம்பி வரப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தூங்கிட்டே போயிட்டீங்க. இப்போ எனக்கு யாருமே இல்லை, பதில் சொல்ல யாருமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப மன கசந்து அந்த வேர்வையாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு. அப்போ தான் படிக்கின்றார். படிங்க சார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணி திருப்பி வராரு. திருப்பி ஒவ்வொரு வாட்டியும் வராரு. வந்து நம்மளுடைய மயக்கம் தெளிஞ்சிருச்சான்னு பார்க்குறாரு. கொஞ்சம் கூட நம்ம எதுவுமே பொருட்படுத்தவே இல்லை. அவர் நம்ம எதுக்காக வராரு, எதுக்காக சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோமேன்னு சொல்லி நம்ம பொருட்படுத்தாமே இருக்கிறோம். நான் வாசற்படியிலேருந்து தட்டிக்கிறேன்னு சொல்கிறார். என் சத்தத்தை கேட்டுட்டு யாரும் திறக்கவே மாட்டேன்றீங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் மனம் கசந்து தான் சொல்லிகிட்டே இருக்கிறார். நம்மள்கிட்ட வரத்துக்கு அவர் அவ்வளோ ஒரு மனம் கசந்து வராரு. ஆனால் நம்ம நித்திரையாக தூங்கிட்டே தான் இருக்கிறோம். ரொம்ப நித்திரைன்னா அப்படி ஒரு ஆழ்ந்த ஒரு தூக்கம். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கமாக அடைந்ததினால் தாங்கள் மறுமொழி அவர்கள் சொல்ல நம்ம என்னன்னு பேசக்கூட முடியாத நிலைமையில் இருக்கிறோம்போ. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் படிங்க சார். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் ஒருவனாய் ஆலயம் மிதித்தேன், ஜனங்களில் ஒருவன் என்னோடு இருந்ததில்லை. யாருமே இல்லைன்ட்டா. கடைசியா ஜனங்கள் ஒருவனும் எனக்கு கூட யாருமே இல்லை அப்படின்ட்டார். யார் இவ்வளோ பேர் இருந்தாங்க. நான் உங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், நான் உயிரே கொடுப்பேன் அப்படின்ட்டார். அவர் அரெஸ்ட் பண்ண செகண்டில் என்னாச்சுன்னா, யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ அத்தனை பேரும் போயிட்டாங்க. அவர் அவ்வளோ தூரம் நம்ம மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுருந்தாங்க. இவ்வளோ பேர் இருந்தோம் சத்தியத்தை கேட்டுட்டு, சத்தியம் சொன்னாங்க, சத்தியம் பேசுனாங்க, சத்தியப்படி எல்லாம் நடக்கக்கூடிய இருந்தாங்க. திடீர்னு எல்லாமே போயாச்சாங்க. இப்படி போயிட்டா தேவனுடைய காரியங்களை யார் நடத்துறது, யார் செய்கிறது? உங்களை நம்பி தானே நான் வந்தேன். நான் உங்களுக்காக ஒரு அட்வொகேட்டாக தானே நான் இருந்தேன். அப்போ அவரோட காரியங்களை யார் செய்கிறது, யார் நடத்துறது? நான் நடத்தலை, நான் செய்யலைன்னா வேறு யாரும் பண்ண முடியாதுன்றார். நான் வந்தால் தான் எல்லாம் பண்ண முடியுன்றாரு. படிங்க சார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கப்பா, நித்திரை பண்ணுங்க, இளைப்பாருங்கள் அப்படின்றாரு. படிங்க சார். போதும், ஏதோ ஒன்று முடிஞ்சிருச்சு, ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதோட போதும், நீங்கள் போதும்பா முடிச்சிட்டோன்னா
அவங்க அப்பாவை பாட்டு ரொம்ப ப்ரேயர் பண்ணி வேண்டும் போது அவங்க அப்பா பார்க்குறாரு, நான் இனிமேல் வந்து உன்னை வந்து கட்டி பிடிச்சி நான் எதுவும் பண்ண முடியாது, உனக்கு கடைசி திட்டம் ரூல்ஸ் கொடுத்துட்டேன்ப்போ, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உனக்காக நான் வந்து ஒன்று செய்ய போகிற காரியத்தை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. லூக்கா 22:43. ஒரு தூதன் அனுப்புறாரு. நான் வர முடியாது, நான் கொடுத்துட்டேன், உனக்கு வேலை கொடுத்துட்டேன், அந்த வேலையை கரெக்டாக நீ செஞ்சு முடிச்சாதான் உனக்கு ஒரு உயிர் தெளிதல் கொடுத்துட்டேன், நீ ரொம்ப மனக்கசந்து இருக்கிற, நீ ப்ரேயர் பண்ணுறத கேட்டுக்கிட்டு தான் இருக்கிற, நான் வந்து எந்த விதையும் உனக்கு உதவி செய்ய முடியாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்திட்டார். இப்போ யார் தான் அவருக்கு உதவி செஞ்சிருக்கிறா? அவர் யாரை நம்பி வந்தார்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தேவன் நிறைய காரியங்களை நம்மள்கிட்ட கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, நம்ம செய்யாமல் இருந்துக்கிட்டே இருக்கிறோம். அவர் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்மள்ட்ட வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் எதுக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம நித்திரை அடைஞ்சிடும், ஆழ்ந்து நித்திரை அடைஞ்சிடும். ஆனால் திருப்பி திருப்பி வராரு, திருப்பி திருப்பி சத்தியம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம சபையை இன்னும் நல்லா மேலே கொண்டு வரணுன்ற அளவுக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. ஆனால் நம்ம எந்த விஷயமே செய்யாமல் போயிடுறோம். அவர் உடனே போயிடுறாரா? போகல அவர். ஏன்னா எங்கள் அப்பாவோட திட்டத்தை நான் நிறைவேற்றணும்னு சொல்லி வந்திருக்கிறாரு, அதை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி அந்த காரியத்தை செய்யாமல் இன்றைக்கி எல்லாருமே நம்ம அவரை விட்டுட்டு போயிட்டோம். அவர் ரொம்ப எதிர்பார்த்து வந்தவரை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு நாள் விட்டுட்டோம். அதனால் என்ன சொல்கிறேன், உங்களை நம்பி வேஸ்ட்டு பாய்ச்சி. இப்போ நான் யாரை கடைசியாக நம்பியிருந்தேன்? எங்கள் அப்பா நம்பியிருந்தேன். எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து ஒரு தூதர் அனுப்பிச்சு என்னை பலப்படுத்திருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். படிங்க சார். நிறைய வித்தியாசம், இடையிலான இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு வித்தியாசம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நினைவில் கொள்ளப்பட வேண்டும் அப்படின்றாரு. யாருமே இல்லைன்றார். நான் உன்னை நம்பி தானே வந்தேன்றார். உங்களை தான் நம்ம அன்பு செலுத்தணும், நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லி உன்னை தான் கூட்டிகிட்டு போனேன். ஏன் 12 பேர் 11 பேர் மேலே கூட்டிகிட்டு போகலாமே? வேண்டாம், 8 பேர் வேண்டாம், எனக்கு ரொம்ப பிரியமானவங்க நீங்கள் 3 பேர் மட்டும் வாங்க, என் கூட வாங்கினார். ஏன்னா அவரோட சிந்தையை நல்லா கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டேன்னார். அதில் ஒருத்தரை மட்டும் ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியன்னார். ஏன் பேதுரு, உன்னை நம்பி இவ்வளோ தூரம் 2 பேர் இருந்தாங்க, நீனால முழிச்சிருக்கக்கூடாதா? நீங்களால இருக்கக்கூடாதா? நீங்கள் எங்கள் அன்பு செலுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நீ முழிச்சிருக்கக்கூடாதா? நீ செய்யக்கூடாதான்னு சொல்லி யாருமே கடைசியில் அவரை கண்டுக்காமல் விட்டுட்டோம். படிங்க சார். வித்தியாசத்தை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டார். நம்மளோட வித்தியாசத்தையும் அவரோட வித்தியாசத்தையும் கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாரு. போதகர் நம்மோடு கூட காணப்படுகின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று போதகர் கூறுகின்றார். நான் எந்த விதத்தில் நீ பண்ணியிருந்தாலும் நான் என்ன பண்ண போறேன்? உன்னை விட்டு போகவே மாட்டேன்றார். உங்களோட தான் கூட இருப்பேன்றார். இன்னமும் பார்த்தீங்கன்னா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடவும் மாட்டேன் அப்படின்ட்டார். இப்போ நம்ம தான் அவரை விட்டுட்டு வந்துட்டோம். நம்ம விட்டுட்டு வந்தாலும் அவர் இன்னமும் நம்ம பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கிறார். படிங்க சார். இதனோடு கூட கிறிஸ்துவுடைய சகோதரரின் மத்தியிலான ஆவின் ஐக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கின்றோம். நம்மோடு கூட விழித்திருந்து அப்பயே விழித்திருக்க சொல்றாரு. இப்ப இன்னமும் விழித்திருங்க அப்படின்றாரு. படிங்க சார். நம்மோடு ஜெபம் பண்ணுகிறவர்களாகிய சகோதரர்களின் உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளானது இப்போ நம்மள சொல்றாரு. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு உற்சாகம் வேணும் அப்படின்றாரு. எல்லா விதத்திலும் நம்ம எப்படி இருக்கணும்? உற்சாகத்தில் இருக்கணுன்றாரு. எந்த விஷயத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்றதுக்கு இன்னும் நம்ம அதிகமாக வளர்ச்சி அடையணும், உற்சாகத்தோட வளரக்கூடியதாக இருக்கணும். ஒவ்வொரு சோதனையான வேலையும் பலப்படுத்துகின்றதா இருக்கிறது. நமக்கு ஒரு சோதனைன்னு வந்துருச்சுன்னா ஒரு சகோதரோ ஒரு சகோதரியை நமக்கு என்ன பண்ணணும்? ஆறுதல் பண்ணக்கூடியதாக இருக்கணும். தேவன் இதை அனுமதிச்சிட்டார், அவ்வளோதாங்க, போங்க, அவங்க அப்படித்தாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். எப்படி அவங்க அப்பா எப்படி பிள்ளைக்கு ஆறுதலாக இருந்தாரோ அதே போல் நமக்குள்ள ஒரு சகோதர சகோதரிக்குள்ள ஒரு ஆறுதலாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. தெய்வீக ஏற்பாடுகள் மற்றும் ஒழுங்குகள் அனைத்திற்குமாக நாம் அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இன்னைக்கு நம்ம தெய்வீக ஒழுங்கு எப்படி இருக்கணும்? எல்லாத்துக்கும் நம்ம நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும்ன்றாரு.
தேவன் தம்முடைய குமாரன் வாயிலாக கொடுத்திட்டதான பலத்தினுடைய பலத்தில் நம்முடைய கெத்செமனேக்குள் கடந்து செல்வோமாக. நமக்கு ஒரு பாடமே இந்த கெத்செமனே பாடமாக தான் இருக்கக்கூடாது. அந்த பாடத்தில் எவ்வளவு விதமான பிழியப்படுறாரோ, அந்த பிழிஞ்சு அதுலேருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் எப்படின்னா, ஒன்று சாப்பாட்டுக்கும் இன்னொன்று எது வெளிச்சத்தை தரக்கூடிய அளவுக்கு இருந்திருக்குது. அதே போல் நம்மளோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காகவே ரத்தம் சிந்தப்பட்டார், பிழியப்பட்டு அவருடைய வாழ்க்கை நமக்கு என்னவா இருக்குன்னா உணவாகவும் ஆயிடுச்சு. நம்முடைய சத்தியத்தின் மூலம் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வெளிச்சமும் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ நம்ம நடக்கக்கூடிய இந்த பந்தியில் நம்ம எப்படி இருக்கணும், எந்த நிலைமையை நம்ம இருந்துக்கிட்டு அந்த பந்தியை நம்ம நினைக்கணுன்றது தான் இந்த பாடமே இருக்குது எனக்கு. அப்போ நம்ம ஒரு புது சிஷ்டியாக இருக்கிறோம், அவரோட ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னா விழித்து இருக்கக்கூடியதாக இருக்கணும். அவர் அன்றைக்கி நம்ம விட்டுட்டு போனாலும் மீண்டும் நம்ம அவர் சத்தியத்தை இன்னும் அதிகமாக தொடர வேணும்னு தான் அந்த பாடத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம இந்த பந்தியில் எப்படி கலந்துக்கணும், நம்மளை யாருன்றதை உணர்ந்துடணும். நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கிறோம், எவ்வளோ தவறுகளை செஞ்சிடணும். அந்த கேட்டை அதோடு விட்டுடணும். நம்ம அந்த படிக்கட்டில் ஏறும்போது நம்ம செஞ்ச எல்லாத்தையும் விட்டுட்டு அவரோட பந்தியில் உண்மையாக நம்ம நடக்கக்கூடியவளாக இருந்து நம்ம இந்த கேட்டுக்குள்ளே வரணும். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.